கூட்டம் நடத்துறவங்களுமே வாட்டர் முக்கியமானது இல்லையே. நம்ம போறோமே, நம்ம ஒரு பேக்ல வாட்டர் எடுத்துட்டு போறோமோ அந்த அறிவும் கிடையாது நம்ம மக்களுக்கு. 4 மணி நேரம் 6 மணி நேரத்துல என்ன ஆகும், பிள்ளைங்களாம் டீஹைட்ரேட் ஆகிடும். வாட்டர் வந்து நம்ம எப்பவுமே நம்ம பக்கத்துல வச்சுக்கணும். ஒரு இடத்துக்கு போகும்போது வாட்டர் கூட இல்லாம போறோம்னா நம்மளுடைய மிஸ்டேக்ஸ். இந்த மாதிரி எல்லா சைட்லயும் இருக்குது. ஸோ விஜய் இதெல்லாம் வந்து அவர் வந்து அவருடைய தொண்டர்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணணும். கிராஸ் ரூட் லெவலே மாறணும். அது அப்போதான் முடியும். அது ஸோ அவர் அது முன் மாதிரி நடக்கணும். அதுதான் தொண்டர்களும் இருக்கும். முக்கியமாக அவரை சுற்றி இருக்கிற விஷயானந்தோ இல்லை அவருடைய தொண்டர்களோ அவங்களும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அரசியல் நாலேஜோட கொஞ்சம் அரசியலுக்குள்ள வரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா ஒரு மேடையில் ஏறி எப்படி பேசணும் கூட இன்னும் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இப்போ அவர் எதிரியா இருக்கட்டும், இப்போ நம்ம குடும்பத்தில் ஒரு 10 பேர் இருக்கோம். அப்பான்னு ஒருத்தர் இருப்பாரு. இப்போ நம்ம தமிழோட அப்பான்னு பார்த்தா அப்பான்னு அந்த இதில் சொல்ல ஒரு இந்த குடும்ப தலைவர் அப்படின்னு பார்த்தா ஸ்டாலின். அவர் தானே சிஎம் ஸ்டாலின். நீங்கள் அவருக்கு எப்படி பேசணும்? அங்கிள் அப்படி நக்கல் பண்ணிட்டு இப்போ வந்து சிஎம் அவர்களே என்ன எனக்கு புரியல. நீங்கள் நக்கல் பண்ணுறீங்க, அப்புறம் அடி வாங்கும்போது குனிஞ்சிடுறீங்க. கெத்தன் இல்லைங்க, எப்பவுமே கெத்தன் இல்லைங்க. அதுவும் இல்லாமல் ஒரு சிஎம்ங்கும் போது நீங்கள் அதுக்கு மரியாதை கொடுக்கணும். சிஎம் அவர்களே, ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லணும். அங்கிள் அப்படிங்கும்போது அது என்ன இப்பயே தெரிஞ்சு போச்சு. ஒரு என்ன சில்லறத்தனமான ஒரு விஷயங்கிற மாதிரி அப்படிதான் நான் பார்க்குறேன் விஜய்.